ஒரு வீடு. அது சுவராலும் கூரையாலும் மட்டும் கட்டப்படவில்லை. அதை கட்டுவது பாசம், புரிதல், தியாகம். பணம் இருந்தால் வீடு பெரிதாகலாம். ஆனால் பாசம் இருந்தால்தான் அது குடும்பமாகும். ஒருவர் தடுமாறும் போது மற்றொருவர் தாங்கி நிற்பது, ஒருவர் அழும்போது மற்றொருவர் கண்ணீரை துடைப்பது, அதுதான் உண்மையான உறவு. இன்று நான் சொல்ல போகும் இந்த கதை ஒரு சாதாரண குடும்பத்தின் கதை. ஆனால் அதில் இருக்கும் உணர்வு ஒவ்வொரு வீட்டிலும் ஒளிரும் ஒரு விளக்கு. இதோ வீட்டின் விளக்கு என்ற சிறுகதை. நண்பர்களுக்கு வணக்கம். நாம் இன்று பார்க்கவிருப்பது வீட்டின் விளக்கு என்ற சிறுகதையைத்தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாங்க கதைக்குள்ள போகலாம். திருச்சி அருகிலுள்ள ஒரு சிறிய ஊரில் முரளி, லட்சுமி தம்பதியினர் வாழ்ந்து வந்தனர். அவர்களுக்கு 2 பிள்ளைகள். பெரியவன் அருண், சிறியவள் காவ்யா. முரளி ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்தார். சம்பளம் மிக அதிகமில்லை, ஆனால் குடும்பத்தில் பாசம் அதிகம். லட்சுமி மிகவும் பொறுமையானவள். காலை முதல் இரவு வரை குடும்பத்திற்காக ஓய்வின்றி உழைப்பாள். அவளின் கனவு என் பிள்ளைகள் நன்றாக படித்து நல்ல நிலைக்கு போக வேண்டும் என்பதுதான். குடும்பத்தில் மாற்றம் வந்தது. ஒரு நாள் திடீரென முரளி வேலை இழந்தார். அந்த செய்தி வீட்டை சற்றே அதிர்ச்சியடைய செய்தது. அருண் கல்லூரி 2ஆம் ஆண்டு படித்து கொண்டிருந்தான். காவ்யா பள்ளி இறுதி ஆண்டு படித்து கொண்டிருந்தாள். வீட்டில் பண நெருக்கடி ஆரம்பமானது. முரளி வெளியில் தன்னம்பிக்கை காட்டினார், ஆனால் உள்ளுக்குள் கவலையோடு இருந்தார். ஒரு இரவு அருண் தன் தந்தையை அமைதியாக அமர்ந்து கண்களை துடைத்து கொண்டிருப்பதை பார்த்தான். அப்பா என்றான் அவன் மெதுவாக. நான் பார்ட் டைம் வேலை பார்க்குறேன்ப்பா, உங்களுக்கு உதவியா இருக்கும்ல என்று சொன்னான். முரளி உடனே மறுத்தார். உன் படிப்பே முக்கியம் என்றார். ஆனால் அருண் உறுதியாக இருந்தான். தாயின் தியாகத்தை பற்றி சொல்லவும் வேண்டுமா? அந்த நேரத்தில் லட்சுமி ஒரு முடிவு எடுத்தாள். அவள் வீட்டில் சிறிய அளவில் உணவு செய்து விற்பனை செய்ய ஆரம்பித்தாள். அவளின் சாம்பார், இட்லி, சப்பாத்தி போன்ற சாப்பாட்டை சாப்பிட்ட அக்கம் பக்கத்தினர் பாராட்ட ஆரம்பித்தார்கள். காவ்யாவும் உதவ ஆரம்பித்தாள். அருண் காலையில் செய்தித்தாள் போட ஆரம்பித்தான். முரளிக்கு இது தெரிய வந்தபோது அவன் கண்களில் கண்ணீர் பெருகியது. நான் குடும்பத்துக்கு சுமையா என்ற கேள்வி அவன் மனதில் எழுந்தது. லட்சுமி மெதுவாக சொன்னாள், இது சுமை இல்லை, இது குடும்பம். ஒருவர் தடுமாறினால் மற்றவர்கள் தாங்குவதுதான் குடும்பம் என்றாள். இது சமயம் தவறான புரிதல் வந்தது. ஒரு நாள் அருண் கல்லூரி நண்பர்களுடன் பேசிக்கொண்டிருந்தான். உன் அப்பா வேலை இல்லாம இருக்காரா என்று ஒருவன் கேட்டான். அருணுக்கு அவமானமாக தோன்றியது. அவன் வீட்டுக்கு வந்து சற்று கோபமாக நடந்தான். முரளி அதை கவனித்தார். நீ எனக்காக வெட்கப்படுறியா என்று கேட்டார். அந்த ஒரு கேள்வி அருணின் மனதை கிழித்தது. அவன் அமைதியாக இருந்தான். பின்னர் இரவில் தந்தையின் அறைக்கு சென்று, அப்பா, நான் உங்களை பற்றி ஒருபோதும் வெட்கப்பட மாட்டேன், நீங்க தான் என் ஹீரோ என்று சொன்னான். அந்த வார்த்தை முரளிக்கு புதிய உயிர் தந்தது. இவர்களது வாழ்வில் எதிர்பாராத திருப்பம் ஒன்று வந்தது. முரளிக்கு பழைய நண்பரின் உதவியால் ஒரு புதிய வேலை வாய்ப்பு கிடைத்தது. சம்பளம் முந்தையதை விட குறைவுதான், ஆனால் மன நிம்மதி அதிகம். அந்த நாள் வீட்டில் சிறிய கொண்டாட்டம். அருண் சொன்னான், இந்த சில மாதங்கள் தான் நம்மை குடும்பமாக இன்னும் நெருக்கமாக்கிடுச்சு என்றான். காவ்யா சிரித்தாள். பணம் இல்லாத போதுதான் பாசம் எவ்வளவு இருக்குன்னு தெரியும். லட்சுமி அமைதியாக குடும்பத்தை பார்த்தாள். அவள் கண்களில் பெருமை தெரிந்தது.
ஒரு நாள் மாலை வீட்டின் முன் அனைவரும் சேர்ந்து அமர்ந்திருந்தனர். மின் விளக்கு ஒளிர்ந்தது. முரளி மெதுவாக சொன்னார், இந்த வீட்டின் உண்மையான விளக்கு யார்னு தெரியுமா என்று கேட்டார். அவர் லட்சுமியை பார்த்தார். இவள்தான் என்று சொன்னார். அருண், காவ்யா இருவரும் அம்மாவை கட்டி அணைத்தனர். இந்த கதையின் கருத்து: குடும்பம் என்பது பணத்தில் அல்ல, பாசத்தில் நின்றது. ஒருவரின் தோல்வி முழு குடும்பத்தின் தோல்வி அல்ல. ஒருவரின் வெற்றி முழு குடும்பத்தின் வெற்றி. தியாகம் பேசாது, ஆனால் வீட்டை காப்பாற்றும். இந்த கதையை பற்றிய தங்களின் கருத்துக்களை கமெண்டில் சொல்ல மறக்காதீங்க நண்பர்களே.